வணக்கம் சங்கத்தமிழன் சார். வணக்கம். வணக்கம் சார். சங்கத்தமிழன் சார், இரண்டு கூட்டணியில் இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான லீட் பண்ணிட்டு போற ஒரு கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் இப்படி மாறி மாறி பேசி கொண்டு இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை விடுதலை சிறுத்தைகள் எப்படி பார்க்கிறது? ரொம்ப தன்மையாக தலைவர் திருமாவளவன் சொல்லிட்டாரு, எங்களுக்குரியதை நாங்கள் கேட்டு பெறுவோம் அப்படிங்கிற அளவில் அவர் நின்று விட்டார். ஆனா இதுல இந்த கூட்டணியை உடைக்க பாஜக முயற்சிக்கிறது, அதிமுக விரும்புகிறது இப்படின்ட்டெல்லாம் கூட சொல்லியிருக்காங்க. ஆனா எந்த இடத்திலும் திருமாவளவன் சிலர் சதி செய்கிறார்கள் அப்படிங்கிற அந்த சொல்லையோ அந்த வார்த்தையோ ஒரு பயன்படுத்தியதில்லை. ஆனா இந்த சிலர் அப்படிங்கிற வார்த்தையை திரு செல்வ பெருந்தகையும் பயன்படுத்துகிறார், மரியாதைக்குரிய திரு மு.க. ஸ்டாலினும் பயன்படுத்துகிறார். சார், இத விசிகா வெறுமனே நம்ம இதை அமைதியா பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா, இல்ல உங்களுக்கும் அந்த சிலர் யாரு அப்படிங்கிற சந்தேகம் ஏதாவது இருக்கா? அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்னை மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் அவர்களுக்கு வேண்டது வணக்கம். இது அண்ணே சொன்னதுல பாயிண்ட்ல இருந்து நான் பேசுறேன். இந்த கூட்டணி மதச்சார்பின்மை அப்படின்ற இந்த கூட்டணியை யாரு தலைமை அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில தான் நாங்க இயங்குறோம். அப்ப அந்த தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பது அரசியலில் சொல்லப்படாத ஒரு செயல்முறை. அதை காங்கிரஸ் நிச்சயமாக உணர்ந்து கொள்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அதாவது ஒரு தலைமை, இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தலைமையா செல்வ பெருந்தை அவர்கள் செயல்படுகிறார்கள். அவர் எதுவும் கருத்து சொல்லல. மற்ற இரண்டாம் கட்ட தலைவர்களோ இல்ல சில பேரோ சில கருத்துக்கள் சொல்லலாம், அது அவருடைய உரிமை. ஜனநாயகத்துல அவங்க சொல்லுவாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா தலைமை சரியாக இருக்கிறது, ரெண்டு தலைமையுமே சரியாக இருக்கிறது, தளபதி ஸ்டாலின் உட்பட, அதுல பிரச்சனை இல்லை. ஆனா நீ சதி இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. சதி இருக்கத்தானே செய்யும். அரசியலே சரிதானுங்க, அரசியலே சூழ்ச்சி தானே. அரசியலை எப்படா என் கால கவுக்கலா அப்படின்ற மாதிரி ஆளுங்க திரிகிறார்கள். அதெல்லாம் அரசியல். இதுல யாரு இந்த மக்களுக்கு பணியாற்ற வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும், நேர்மையா இருக்க வேண்டும் என்று எழுச்சி தமிழர் மாதிரி யாரும் செயல்படுகிறார் என்று நான் ஓப்பனாவே வைக்கிறேன்ல. நாங்க எந்த வரவு செலவும் பாக்குறது இல்ல. அரசியல சங்கிகள் உள்ள வந்துடக்கூடாது, சனாதான கும்பல் இங்க வாழாட்டக்கூடாது. அப்ப அதை ஒட்ட நறுக்கணும்னா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும். இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்ம ஒரு வழிகாட்டலாம். இந்தியாவில ஏறக்குறைய இந்தியா மேம்படுத்தி போட்டீங்கன்னா எல்லா பகுதியிலையும் பிஜேபி வந்துருச்சு. இப்ப வராத ஒரு பகுதி எதிரா அப்படின்னா கேரளாவும் தமிழ்நாடும் தான். அதையும் சொல்ல போனீங்கன்னா கேரளால கூட சில இருக்கிறாங்க, எம்பி கூட வந்துட்டாப்புல. தமிழ்நாடு நம்ம தெளிவாக ஒரு முற்போக்கு சிந்தனையோட தந்தை பெரியாருடைய கோட்பாடுகளோட புரட்சியாளர் அம்பேத்கருடைய கோட்பாடோட களமாடி கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு யதார்த்தமான உண்மை. இந்த உண்மையை காங்கிரஸ் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு கூட்டணியில சீட்டு கேட்கறது உங்கள் உரிமை, எத்தனை நாளும் சீட்டு கேட்கலாம். இப்ப நாங்களும் டபுள் டிஜிட் 2 இலக்கு கட்டாயம் கொடுக்கணும் அப்படின்னு நாங்க வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அது நம்ம பேசித்தானே அடைய முடியும், பேச்சுவார்த்தையின் மூலமாக. இன்னொரு விஷயமும் சொல்றேன், பேச்சுவார்த்தை அபிஷியலா நடக்கல, ஆனா உள்ளதான் நடந்து கொண்டிருக்கிறது. இது எல்லா கட்சி தலைவர்களுக்கும் தெரியும், அண்ணன் பிரகாஷ் அவர்களுக்கும் தெரியும். அவர் தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை. ஆல்ரெடி பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா அபிஷியலா அவங்க 22ஆம் தேதிக்கு பிறகு அவர்கள் பேசுவார்கள். ஆனா சூழ்ச்சி இருக்கிறது, சதி இருக்கிறது. என்ன நல்லா கூட்டணி தெளிவா இருக்குது. தொடர்ந்து சட்டமன்றத்திலேயே வெற்றி, பாராளுமன்றத்திலே 2 முறை வெற்றி, உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி, ஒரு வெற்றி கூட்டணியா அமைந்து கொண்டிருக்கிறது. இதை எப்படியாவது உடைத்து விட வேண்டும் என்பதே பிஜேபி உடைய முக்கியமான செயல் திட்டம். அதுக்காகத்தான் உங்களுக்கு இப்ப டிவிக்கு யார் நினைக்கிறீங்க, விஜய் அவர் தனி கட்சி நடத்தல, அங்கிருந்து அவர் ஃபில்டர் பண்ணி உள்ள இறக்கிருக்காங்க. தேர்தல் அப்ப நம்ம நிச்சயமாக பிஜேபி சைடோ இல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சைட்லயோ நம்ம தலித் ஓட்டுகளோ இல்ல இஸ்லாமிய ஓட்டுகளோ சிறுபான்மை ஓட்டுகளோ ஜனநாயக சக்தியின் ஓட்டுகளோ கிடைக்காது. அப்ப நமக்கு ஒரு நடிகர் வேணும். அப்படி இதற்கு முன்னால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தேடினாங்க. அவர் சொல்லிட்டாரு, திருவள்ளுவருக்கு சாயம் பூச முடியாது, எனக்கு சாயம் பூச முடியாது, தப்பிட்டாரு கொரோனா பேரை சொல்லிட்டு. கொரோனால நிறைய பேர் செத்து போனாங்க. ஆனா கொரோனா பேரை சொல்லி அரசியல் இருந்து தப்பித்த ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் தான். ஆனா விஜய் போக மாட்டிக்கிட்டார். அதான் இங்க உண்மை. விஜய் மாட்டியதுனால அவரை வச்சு மூவ் பண்றதுக்காக இப்ப காங்கிரஸ் இவ்வளவு நாள் பேச, நம்ம ஓப்பனா சொல்றேன், காங்கிரஸ் உடைய அண்ணன் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நம்ம காங்கிரஸ் குறைத்து மதிப்பிடவில்லை. காங்கிரஸ் வேற, விடுதலை சிறுத்தைகள் வேற என்பது அல்ல. எல்லாம் மதச்சார்பு ஒரு கருத்துல இருக்கிறான். நம்ம விஜய நம்பிலாம் பேச முடியுமா காங்கிரஸ் மக்களே?
விஜய் யாருங்க? இன்னைக்குதான் வந்திருக்கிறாரு. அவர் என்ன பொசிஷன்ல இருக்கிறாருன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகே ஓகே சார், வணக்கம் சார். இது சிக்கல் இல்லாமல் இந்த கூட்டணி, காங்கிரஸ் இந்த கூட்டணியில் இறுதி வரை பயணித்து இந்த தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? வாய்ப்பு உறுதியா இருக்கு சார். இருக்கா? ஒன்னும் பயப்படவே தேவையில்லை. அப்படியா? எந்த சிக்கலும் இல்ல. அங்கங்க அப்படியா தேர்தல் அப்ப வர்ற ஒரு இதுதானுங்க. தேர்தல் திருவிழால இது மாதிரி பல பட்டாசுகள் வெடிக்கப்படும். அதுக்காக நீங்க கூட்டணி உடைய அப்படின்னு நினைக்க வேணாம். இப்ப நாங்களே முதல்ல சொன்னோம், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு. நாங்களே அமைதியா இருக்கோம்னா அதுக்கு ஒரு காலகட்டம் இருக்குங்க. அதாவது அந்த கருத்துல முரண்படுற திமுக தோழர் நம்ம நண்பர் தான் தமிழ்செல்வன், அதாவது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்னு ஒரு தத்துவத்துல அறிஞர் அண்ணா அந்த காலத்தில் சொன்னதை சொல்லலாம். ஆனால் இப்பொழுது இல்லை என்றாலும் வருங்காலங்களில் நிச்சயமாக அதிகார பகிர்வு இந்த மண்ணில் நடக்கும். அதிகார பகிர்வு தான் சாதாரண விளிம்பு நிலை மக்கள் எல்லாம் அதிகாரத்தை நோக்கி கொண்டு வரும். அதிகாரம் பரவாமல் ஜனநாயகம் மலராது, அரசியல் அமைப்பாக திரளாமல் ஆதிக்கம் வீழாது. அரசியலும் அதிகாரமும் பொது சொத்து, அதை எல்லாருக்கும் பகிர்ந்தால்தான் ஜனநாயகம். ஒரு குறிப்பிட்ட ஆள் மட்டுமே எம்எல்ஏ இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட ஆள் மட்டுமே எம்பியா இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட ஆள் மட்டுமே முதல்வராக இருக்க வேண்டும் என்பது ஜனநாயகத்தின் பண்பு அல்ல. நமது மொத்த நோக்கமே இந்த அமர்வில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து அறிஞர் பெருமக்களும் நெறியாளருக்கு என்ன நோக்கம்? ஜனநாயகம் மலர வேண்டும் இந்த நாட்டுல. ஜனநாயகத்திற்கு எதிர்ப்பானவர்கள் தான் எதுக்கு நாம் RSS இருக்கிறோம்? நமக்கு RSSக்கு என்ன பிரச்சனை? நமக்கு பிஜேபிக்கு என்ன பிரச்சனை? அவர்கள் அதிகார குவி மையமாக இருந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் நல்லா இருக்கணும், இல்ல குறிப்பிட்ட ஒரு சில பேர் மட்டுமே நல்லா இருக்க வேண்டும் என்று அரசியல் செய்கிறார்கள். அதற்காக நம்ம எல்லாரும் ஓரணியில் திரளுகிறோம். அதனால இன்று நடக்காமல் இருக்கலாம், வருங்காலத்தில் அதிகார பகிர்வு நடப்பதற்கான கால சூழ்நிலை உருவாகும். எழுதி வைத்துக் கொள்ளுங்க. சத்தியம் டிவி சத்தியத்தை தான் பேசு. இன்று இல்லை என்றால் கண்ணாலேயே பார்ப்போம். கால சூழ்நிலை உருவாகும். கரெக்டா? என்னங்கய்யா? கால சூழ்நிலை உருவாகும். கரெக்ட் தானே நீங்க சொல்றது? நிச்சயமாக உருவாகும். நான் சொல்றது ஒண்ணே ஒண்ணு சார், நாங்கள் உருவாக்குவோம் சார். சிறுத்தைகள் உருவாக்குவோம் சார். ஒண்ணே ஒண்ணு மட்டும் பாருங்க சார். இப்போ பேசிட்டு இருக்கும்போது துரை சொன்னாரு, இப்போது கூட்டணி ஆட்சி குறித்து பேசுவதற்கு என்ன தேவை எழுந்தது அப்படின்ட்டு. முதலமைச்சர் தெளிவுபடுத்தி விட்டார், இங்கு ஆட்சியில் பங்கு அப்படி என்பதெல்லாம் தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராதுன்ட்டு. இதுல நீங்க ரொம்ப சாதுரியமாக நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா சார், இப்படி பேசி கொண்டு இருக்கக்கூடிய சில விருப்பங்கள்னு சொல்லலாம், இல்ல அவர்களுடைய பார்வையில பதிவு பண்றாங்க கருத்துக்கள்னு சொல்லலாம். ஆனா இதை திமுக எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு பாருங்க. நீங்க அவங்க இதை தேர்தலுக்கு பிறகு பார்த்து கொள்ளலாம்ங்கிற வார்த்தையை கூட எந்த இடத்துலயும் அவங்க எங்கேயுமே பயன்படுத்தல. எந்த இடத்துலயுமே பயன்படுத்தல. ஒத்து வராதுன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாங்க. ஆனா நீங்க உறுதியா இருக்கிறீங்க அப்படி ஒரு காலம் உருவாகும்ட்டு. ஆனா அந்த காலம் 2026 கொடுக்குமா கொடுக்காதா? நல்லா தெளிவா கொடுக்க. 26ல அப்படி ஒரு சூழ்நிலை இல்ல. அதை நம்ம யதார்த்தமா சொல்லலாம். அப்படி ஒரு சூழ்நிலை இல்லாமல் இன்னைக்கு திமுக கூட பயிற்சி வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால அவங்க சொன்ன மாதிரி அவங்க அமைப்புகளை ஸ்டாண்ட் பண்றாங்க திமுக. அதனால திமுகவின் காரணமா திமுகவால் கூட்டணிகளுக்கு நன்மை, கூட்டணியால் திமுகவுக்கு நன்மை. நீ அதை பாத்துக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் இருக்குன்னா விடுதலை சிறுத்தைகள் சில தொகுதிகள் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு திமுக காரணம். அதே நேரத்தில் பல தொகுதிகளில் வெற்றி பெற்று முதல்வராவதற்கு விடுதலை சிறுத்தைகள் முக்கிய காரணம், காங்கிரஸ் முக்கிய காரணம், அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியில் முக்கிய காரணம். அப்ப அவங்களுக்கான அந்த உணர்வுல அவங்க கேட்கிறாங்க, கேட்பது தப்பே இல்லை. எனக்கு நீங்க ஒண்ணு சொல்லுங்க, அதாவது திமுகவினுடைய வெற்றிக்கு காங்கிரசும் உதவி இருக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் உதவி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தை உங்களால டிஎம்கே ஆட்கள் கிட்ட பார்க்க முடியுதா? இல்ல நாங்க எங்க கூட சேர்ந்ததுனாலதான் உங்களுக்கு 4 சீட்டு கிடைச்சது, எங்க கூட சேர்ந்ததுனாலதான் உங்களுக்கு 18 சீட்டு கிடைச்சதுங்கிற மாதிரி அவங்களுடைய பிஹேவியர் இருக்கா? இல்ல அத சங்கத்தமே சொன்னார்னா அது தேர்தல் பிரச்சனை. அண்ணன் பிரகாஷ் 2 நாட்களுக்கு முன்னால் ஒரு பத்திரிகையில ஒரு யூடியூப்ல முக்கியமான யூடியூப்ல தெளிவாக சொல்லுகிறார். நான் எங்க கட்சியை பத்தியும் பேச முடியும், மற்றது பேச முடியாது. என்ன சொல்றாருன்னா, விடுதலை சிறுத்தைகள் வெளியேறினால் திமுக படுதோல்வியை சந்திக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தோரணை, அந்த அர்த்தத்துல ஒரு கருத்தை பதிவு சொல்லி நேரம் அவர்கிட்ட கேட்டுக்கிறீங்க. அது மாதிரி காங்கிரஸ் நினைக்கலாம். சரிங்களா? இது நிச்சயமாக தமிழக முதல்வர் சார் நீங்க சொல்றத சொல்லி அவர்கிட்ட கேட்டு பாருங்களா.
இல்ல அவர் அண்ணன் என்னைக்குமே நடுநிலையாக நேர்மையாக பேசக்கூடியவர் என்பது தமிழகம் அறிந்த உண்மை. நாங்களே தப்பு செஞ்சா கூட எங்களை தட்டி கேட்பாரு, இல்ல விடுதலை சிறுத்தை இந்த இடத்துல தவறு அப்படின்னு சொல்லக்கூடியவருங்க. அதனாலதான் நான் சொல்றேன். அதனால நிச்சயமா தலைமை ஸ்டாலின் அதை உணர்ந்திருக்கிறாருங்க. மற்ற தலைவர்களை பற்றி எனக்கு தெரியாது. அதனாலதான் இன்னைக்கு கூட்டணி தொடர் வெற்றியா இருக்கு. பாத்தீங்களா, திமுக அது அறிஞர் அண்ணாவுக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை வெற்றி பெற்றது. அதற்கு பிறகு நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் திமுக எந்த காலகட்டத்திலும் திருப்பி வெற்றி பெற்றதில்லை. ஆனால் அந்த சாதனையை இப்பொழுது தலைமை ஸ்டாலின் அவர்கள் 2026 செய்ய போகிறார் என்பது நிதர்சனம், உண்மை. அப்ப அவர் அதற்கு தகுந்த மாதிரி அவர் காய்களை நகர்த்துவார், கடமைகளை செய்வார் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏதாவது சொல்லுமா தமிழன், நீங்க அவர் சொன்னதுக்கு ஏதாவது? அதாவது அண்ணன் சொன்னதுதான். நீங்க இந்த கேள்வியை நீங்க திரு மாணிக்கம் தாகூர் என்ன பண்ணாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கல்ல, கட்சியினுடைய வளர்ச்சிக்காக என்ன பண்ணாரு அப்படிங்கிற கேள்வியை நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பார்த்து கேட்க முடியாது. ஏன்னா அவங்க அந்த கட்சி அவர் ஒன்றும் முரணான கருத்தும் சொல்லல. நீங்க அப்படிலாம் கொண்டு போய் தேவையில்லை. அவர் இது நாள் வரலையும் திமுக கூட்டணி இல்லாம அடுத்த தொடர்ச்சியா 2வது முறை ஆட்சி அமைச்சதுன்னு சொன்னால் வரலாற்றில் அதான் உண்மையும் கூட. சரி. ஆனால் இந்த முறை எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அளப்பரிய சாதனை செய்திருக்கிறார் இந்த மண்ணுக்கு. இதெல்லாம் மக்களுக்கு எது தேவையோ அதை தேடி தேடி செய்து கொண்டிருக்கணும், செய்து கொடுத்திருக்கணும். அந்த சாதனைகளின் அடிப்படையில் நாங்கள் மீண்டும் ஆட்சி அமைப்போம். ஓகே.